எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருக்கிறீங்களா? நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியினால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் நம்ம செய்ய போகிறத யாருக்கும் தெரியாதுங்க. நம்ம குடும்பத்தில் நமக்கு யாருன்னா செய்ய போனால் நாம் எல்லாம் ஒரு தாளம் மூலம் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வச்சுக்கிற திட்டம் ஒருவருக்கும் காண முடியாது. ஏற்ற காலத்தில் ஏற்ற செய்ய வல்லவர் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே வசனத்தை கூர்ந்து கவனிக்கும்போது அந்த தெளிவுபடும் உங்களுக்கு. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு யாருக்கு செய்ய போகிறாராம்? சும்மா என்னாலும் அனாவசியமாக செய்ய மாட்டார். தேவனுக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இது நடப்பதில்லையா, எப்போது நடக்கும் என்று தாகத்தோடு வேதனையோடு வறுமையோடு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு, உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை முன்குறித்து வச்சுக்கிறாருங்க. அது முதற்கொண்டே உன்னை தீர்மானம் பண்ணிட்டாரு. என் மகன் இப்படி இருக்க போறா, என் மகன் இப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டாராம். அதுக்கு தான் இப்போ உங்களை வெளிப்படுத்துகிறார். உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படியாப்பட்ட அதிசயத்தை பண்ண போறாராம். யாரும் பார்க்க முடியாது, யாரும் கேட்க முடியாது, அதை உணரவும் முடியாது. பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிற பாருங்க. தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னையும் என்னையும் பேரை கொடுத்து அறிந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் எனக்கு சொல்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக நீ என்னை நோக்கி பார்க்குற, உமக்கு முன்பாக தேவனுக்காக நீ காத்திருக்கிற. எப்போல்லாம் தேவனை அறிஞ்சு அது முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் காத்திருந்து என் வாழ்க்கையில் நடப்பில்லைன்னு பொறுமையோடு காத்திருந்துருக்குறீங்களே, உங்களுக்கு தாங்க அந்த வார்த்தை. யாரெல்லாம் காத்துக்கிறீங்க தேவனுக்காக? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கலை, நான் 20 வருஷம் 30 வருஷம் சர்ச்சை ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல நினைக்கிறியா? நிச்சயமாக காத்தார். ஒருவரும் உணர முடியாதபடிக்கு, ஒருவரும் கண்டதில்லாதபடிக்கு அதிசயங்களை அற்புதம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நிச்சயமாக அதிசயங்களை காண்பீங்க, அற்புதத்தை காண போகிறீங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தை உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. அதை சொல்கிற அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது, உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை. உன் வாழ்க்கையில் இது மாதிரி பார்க்கும்போது இப்படி எப்படி நடந்தாப்பா, எப்படி இருந்தது, அதிசயமான காரியங்கப்பா. ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டாங்க, செவினால் உணர்ந்திருக்க மாட்டாங்க, அவைகளை கண்டதற்கு மாட்டாங்க, கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க, காதால் கேட்டிருக்க மாட்டாங்க. அதிசயமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கிற உங்கள் குடும்பங்களில் சூழ்நிலை எல்லாம் மாற்றப் போகிறாருங்க. யாரும் பார்க்க முடியாது, யாரும் காக்க முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட அதிசயம் திடீர்னு வரும். ஆண்டவர் அப்படிதான் சொல்கிறார். அவருடைய உலக சூழ்நிலையை ஒரு நொடிக்குள்ளே மாற்ற அவரால் முடியுங்க. உங்கள் சூழ்நிலையை ஏமாத்துறங்க. பயப்படாதீங்க, எந்த காரியத்தோடு கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நினைத்தது நிறைவேறும். இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குரியவர், அன்புக்குரியவர், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டிருக்குதுன்னு சொன்னார். நீ யாருக்காக காத்திருந்தீங்க? யாருக்கே காத்திருந்துருப்பீங்க? இயேசுக்காக யாரெல்லாம் காத்துக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் ஆண்டவங்க பேசி கொடுக்குறாரு. இயேசுக்கு அந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எல்லா காரியத்திலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்காருங்க. ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. ஆமென். காட்